எல்லோருக்கும் காலை வணக்கம். பறவை எப்படி கற்றுது பார்த்தீங்களா? காலையில் பறவை கத்துறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் ரைஸ் மில் பாருங்கள், இந்த பக்கம் ரைஸ் மில். நாங்கள் தோட்டத்தில் வீடு கட்டியிருக்கோம் கிராமத்தில், அமைதியாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் ரைஸ் மில் இங்கே வந்திருக்கு. பாவம், அங்கே ஒரு தாத்தா வீடு இருக்குது பக்கத்தில். இங்கேருந்து அவரெலாம் நைட்டு ஃபுல்லாக ரைஸ் மில் இப்படி உடனே தூங்க முடியுமா நிம்மதியாக? நாங்கள் கிராமத்தில் வீடை கட்டினது தப்பா இல்லை அந்த ரைஸ் மில் கட்டுப்பகுதி பக்கம் தோட்டத்து பக்கம் வந்தது தப்பா? எது சரி தவறுன்னு தெரியலை. எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையில் உற்சாகமாக எழுந்திருச்சு விளைய தொடங்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் அங்கே சேவல் காலையிலே எழுந்து அழகாக இறைதட கிளம்பிடுச்சு. இது மாதிரி வாழ்க்கையை நம்ம தேடி பிளான் பண்ணி உற்சாகமாக வாழ்க்கையை தொடங்கணும். எல்லோரோட வாழ்க்கையும் பிரயோஜனமாக இருக்கணும்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு பிளான் பண்ணி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். மாணவர்கள்லாம் இப்போ காலையில் கிரவுண்ட் பக்கம்லாம் போனோம்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிச்சு எங்கேயோ போயிடுவாங்க. எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கெல்லாம் காலையில் சீக்கிரம் எழுந்து தான் வேலையில் சரியாக செஞ்சவங்க தான். இந்த பறவைகள்லாம் பறந்து மேலே போயிட்டுருக்கு. எல்லோருக்கும் மீண்டும் காலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். கிராமத்தில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். என்னோட வீடு மொட்டை மாடியிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். காலை பொழுது அருமையாக இருக்குது. இங்கே செயற்கை ரைஸ் மில் சத்தம் கொடுமையாக இருக்குது. சரிங்களா? வாழ்க்கையில் அமைதியாக இருந்து வாழ வேண்டிய இடத்துல செயற்கையாக ரைஸ் மில் கெடுத்துக்குது. ஓகே, எல்லோருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். இந்த மரம் பாருங்கள், உலகம் பஞ்சு மரம் பெருசாக இருக்குது, அருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.